විශ්වාස කරනවා ඔබ සියලු දෙනාම දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ සිටීම ගැන ප්‍රීති වෙනවයි කියා. இந்த காலையிலே கர்த்தருடைய வீட்டிலே இருப்பதை குறித்து நீங்கள் அனைவரும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்று நம்புகிறேன். So we shall begin by singing All Hail the Power of Jesus' Name. 6 verses, we'll sing all 6. අපි ගීතිකාවක් ගායනා කරමින් දේව මෙහෙය ආරම්භ කරමු. நாங்கள் ஒரு பாடலை பாடி இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். Lord Jesus, you are the King of Kings and Lord of Lords. Lord, thank you this wonderful morning and wonderful opportunity that you have given us to come to your presence.
Lord, be with the brothers and sisters who are still on their way. Bring them here quickly and safely, Lord Jesus. Lord, thank you for this opportunity that you have given us to have fellowship once again. Lord, I commit this gathering into your loving hands. Lord, be with the brother who is conducting this service, be the ones who are playing the instruments. Lord, be with us. Help us to praise your name through singing. And Lord, be with your brothers who will be sharing your word with us this morning. Be with him, speak through him, and speak to our hearts, Lord Jesus, and also be with the interpreters. And Lord, be with us as we go down to a time of worship. Lord, help us to worship you in truth and in spirit. And Lord, help us to take part in the table in a worthy manner, Lord Jesus. Lord, we had nothing. You gave it all. So help us to give you from what you have given us with a cheerful and joyful heart, Lord Jesus. Committing all of these things into your loving hands, I pray in the name of our Lord Jesus Christ. Amen. வானத்தை பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, அப்பா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட உடைய வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கப்படி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, எங்களை ஒவ்வொருவராக கூட்டியிருக்கப்படி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சுவாமி, இந்த காலை வேளையிலும் கூட தேவரித்தாமே எங்களுடன் கூட இருந்து உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த நித்திய பேரின்பத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்கும்படியாக எங்கள் இருதயங்களை இந்த பரலோக சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாக வேண்டுகிறோம். பிதாவே, இந்த நாளில் கூட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த ஒளியை நாங்கள் காணும்படியாக சுவாமி எங்களை மனக்கண்களை திறக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, தேவனே, இந்த நாளில் கூட நல்லதொரு ஐக்கிய நேரத்தை வந்தபடியாகவும் ஆண்டவரே உங்களுடனே நாங்கள் நெருங்கி இருக்கவும் உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். செய்யப்படுகிற செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். பாடல்கள் ஒவ்வொன்றும் செய்கிற ஆராதனை ஒவ்வொன்றும் என் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொன்றும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாகவும் உமது இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதா எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். சுவாமி, பரலோகத்திலிருந்து இந்த வார்த்தையை கொண்டு எங்களை பேசும்படியாக வேண்டுகிறோம். சுவாமி, ஒரு பந்தியிலே நாங்கள் பங்கு பொழுதும் கூட எங்களுக்காக கத்தாவை இந்த ஒரே பேரான குமாரன் பாராமல் அன்றைய இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்த நம்முடைய அந்த தெய்வீக அன்பை, அந்த திவ்ய அன்பை, அந்த தியாக அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக கத்தாவை நாங்கள் பந்தியிலே பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தோடும் பங்கு பெற எங்கள் உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். சுவாமி, அதே போல கத்தாவை காணிக்கையை கூட தேவரில் ஏற்றுக்கொள்ளும் மனதையாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி, இந்த நாள் கூட்டத்துக்காக நன்றி சொல்கிறோம், கூட இருந்து காத்துக்கொள்கிறோம். உங்கள் நாமத்துக்கே சங்க துதியும் கனம் மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்காக மறித்து வைத்து ஜீவித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துக்கு இதாகும். ஆமென். Amen. Before we hear the Lord's message, we'll stand up and sing another hymn. ස්වාමීන් වහන්සේගේ පණිවිඩයට සවන් දෙන්නට පෙර අපි නැගිට තවත් ගීතිකාවක් ගායනා කරමු. கர்த்தருடைய வேத செய்திக்கு நமக்கு செவி கொடுப்பதற்கு முன்பதாக எழுந்திருந்து இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். Increasing පද 4යි තියෙන්නේ. ඉතින් සිංහලෙන් පද ඉස්සර පද 4 විතරක් කියමු. On which the priest
seated. There were some spelling mistakes in the English version of the song. Believe that since the song is a well-known one, you are able to sing nevertheless. Today we are going to read Psalm 84. අද අපි කියවන්ට යන්නේ ගීතාවලිය 84. இன்று நாங்கள் சங்கீதம் 84 வாசிக்க போகின்றோம். Let us read Psalm 84 with attention and expectation. ගීතාවලිය 84 අප අවධානයෙන් යුතුව බලාපොරොත්තු සහගතව කියවමු. சங்கீதம் 84 நாங்கள் கவனத்தோடும் எதிர்பார்ப்போடும் வாசிப்போம். With attention so that we may understand. With expectation so that the Lord may reveal His word to us, truths to us, speak to us. අවධානයෙන් යනු අවබෝධ කර ගැනීම පිණිසයි. බලාපොරොත්තු සහගත යනු දෙවියන් වහන්සේ අපට කතා කරන පිණිස. උන්වහන්සේගෙන් අපි පණිවිඩය ලබන පිණිස අපි කියමු. கவனமாக வாசிக்க வேண்டியது வாசிப்பதை புரிந்து கொள்வதற்காக, எதிர்பார்ப்புடன் வாசிக்க வேண்டியது தேவன் நம்முடன் பேசுவார் என்று தேவனிடத்திலிருந்து யாது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடனே. Psalm 84, please follow in your Bibles. කරුණාකර ඔබගේ බයිබලෙන් බලන්න. தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 84. How amiable are thy tabernacles, O Lord of hosts! My soul longeth, yea, even fainteth for the courts of the Lord. My heart and my flesh crieth out for the living God. Yea, the sparrow hath found an house, and the swallow a nest for herself, where she may lay her young. Even thine altars, O Lord of hosts, my King and my God. Blessed are they that dwell in thy house. They will be still praising thee, Selah. Blessed is the man whose strength is in thee, in whose heart are the ways of them, who passing through the valley of Becca make it a well. The rain also filleth the pools. They go from strength to strength. Every one of them in Zion appeareth before God. O Lord of hosts, hear my prayer. Give ear, O God of Jacob, Selah. Behold, O God, our shield, and look upon the face of thy anointed. For a day in thy courts is better than 1,000. I had rather be a doorkeeper in the house of my God than to dwell in the tents of wickedness. For the Lord God is a sun and shield. The Lord will give grace and glory. No good thing will he withhold from them that walk uprightly. O Lord of hosts, blessed is the man that trusteth in thee. Let us pray. අපි ආඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். Gracious, loving Heavenly Father, we thank and praise thee for thy precious and living word. Thou art the giver of life. We pray that this short time of meditation of the word may result in enrichment of our lives through the precious word and the ministry of the blessed Holy Spirit. O Lord, hear and answer our prayer. Glorify thy name. In the name of our loving Savior, the Lord Jesus Christ, we pray. Amen.
it does not very much matter as to who has penned the words of this psalm. මෙම ගීතාවලිය 84 වචන ලියනු ලැබුවේ කවුරු විසින්ද කියන එක එපමණ වැදගත් වන්නේ නැහැ. இந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் யாரால் எழுதப்பட்டன என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. Neither does it matter very much as to when it was written, at what occasion. මෙය මොන වෙලාවෙද මොන අවස්ථාවකද ලියනු ලැබුවේ කියප එකත් එපමණ වැදගත් නැහැ. அதே போல இது எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்திலே எழுதப்பட்டது என்பதும் முக்கியம் அல்ல. Because both those questions cannot be adequately answered. මොකද මේ ප්‍රශ්න දෙකටම අවශ්‍ය තරමට උත්තරයක් දෙන්න අපි දන්නේ නැහැ. ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு கேள்விகளுக்குமே போதுமான அளவு பதில் சொல்வதற்கு எங்களுக்கு தெரியாது. But the third question, why was it written, can be abundantly answered as you read through the psalm. නමුත් මෙම ගීතිකාව 84 වෙනි ගීතිකාව ලියනු ලැබුවේ ඇයිද ප්‍රශ්නයක් ඇහුවොත් ඒකට නම් උත්තර හොයාගන්න පුළුවන් ඒ කොටස කියවලා බලපුවාම. ஆனால் மூன்றாவது கேள்வியாக இந்த சங்கீதம் ஏன் எழுதப்பட்டது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு நாங்கள் போதிய அளவு பதில் சொல்லலாம். இந்த சங்கீதத்துக்குள்ளே வாசித்துக் கொண்டு போகும் பொழுது, Dear brothers and sisters, Psalm 84 is known as the pearl of the book of Psalms. ගීතාවලිය 84 ප්‍රිය සහෝදර සහෝදරියනි, ගීතාවලිය පොතේ මුතු ඇටේ හැටියට හඳුන්වනවා. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த சங்கீதம் 84 ஆனது சங்கீதங்களின் முத்து என்று அழைக்கப்படுகிறது. So it is named as the pearl of the Psalms is because it is such a precious psalm. ඒක ඒ විදිහට හඳුන්වලා තියෙන්නේ මුතු ඇටේ කියලා ගීතාවලිය පොතේ. ඒකේ තියෙන අනර්ගභාවය නිසායි. சங்கீத புத்தகத்திலே இது சங்கீதங்களின் முத்து என்று சொல்லப்பட்டிருப்பது இதனுடைய பெருமதியின் காரணமாக. Psalm 23, we know how comforting, how beautiful it is. ගීතාවලිය 23 අපි දන්නවා මොන තරම් සංසීමක් ගෙන දෙනවද, මොන තරම් අපූර්වද. சங்கீதம் 23 நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது எவ்வளவு அழகானது, எவ்வளவு ஆறுதலானது. Then Psalm 91, what kind of assurance given. ගීතාවලිය 91 මොන තරම් අපිට සහතිකකමක් ගෙන දෙනවද. சங்கீதம் 91 எந்த அளவு நம்பிக்கையை உறுதியும் எங்களுக்கு பெற்று தருகிறது. Psalm 103, 119, they are special songs. ගීතාවලිය 103, 119 මේවා විශේෂ ගීතිකා හැටියට සැලකෙනවා. 103ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம் இவைகள் மிக முக்கியமான சங்கீதங்கள். But this particular psalm, Psalm 84, is generally introduced as the pearl of the book of Psalms. නමුත් මේ ගීතාවලිය 84 ගීතාවලිය පොතේ මුතු ඇටේ විදිහට හඳුන්වනවා. ஆனால் இந்த சங்கீதம் 84 ஆனது சங்கீதங்களின் முத்து என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. But I would like to add to that introduction today by saying this is the pearl of the book of Psalms, dedicated or given to the pearl of great price. මම මෙම හැඳින්වීම තව පොඩ්ඩක් වැඩි කරන්න කැමතියි. එනම් මේ ගීතාවලිය 84 යනු නිකම්ම ගීතාවලිය මුතු ඇට, ගීතාවලිය පොතේ මුතු ඇටය නෙමෙයි. අනර්ග මුතු ඇටයට පිළිගන්වනු ලැබූ ගීතාවලිය මුතු ඇටය. ஆனால் இன்று காலையிலே இதன் அறிமுகத்தை மேலும் நான் விவரிக்க விரும்புகிறேன். இது வெறுமனே சங்கீதங்களின் முத்து அல்ல, விலை உயர்ந்த முத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சங்கீதங்களின் முத்து. Do you get what I am trying to convey? මම කියන්න හදන දේ ඔබට තේරුණාද? நான் சொல்ல முற்படுவது உங்களுக்கு புரிகிறதா? What is the pearl of great price? අනර්ග මුතු ඇටය, මිල අධික අනර්ග මුතු ඇටය කුමක්ද? விலை உயர்ந்த முத்து எது? In Matthew 13:46 you find the answer. මතෙව් 13:46 ඔබට පිළිතුර තිබෙනවා. மத்தேயு 13:46 உங்களுக்கு பதில் இருக்கிறது. The parable of the Lord Jesus, where we are without any doubt, we are sure that that pearl of great price is the church of the Lord Jesus Christ, which the Lord Jesus has bought with all what he had. ඉතින් මේ මතෙව් 13:46 හැටියට අපිට සැකයක් නැහැ. ඒ උපමා කතාවේ අනර්ග ඉතා අනර්ග මුතු ඇටය නම් යේසුස් වහන්සේගේ සභාවයි තමන්ගේ සියලු දේවල්ම විකුණලා හෝ
පුද කරලා මිලදී ගත්තා වූ තම සභාව. மத்தேயு 13:46 படி இது சந்தேகமில்லாமல் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். விலை உயர்ந்த முத்து என்று சொல்லப்படுவது சபையை குறிக்கிறது. ஆன்ற இயேசு கிறிஸ்து தனக்கிருந்த எல்லாவற்றையும் விற்று தான் பெற்றுக்கொண்ட அந்த விலை உயர்ந்த முத்து. So let me now repeat the introduction. This psalm is the pearl of the book of Psalms dedicated to the pearl of great price. ඉතින් මෙව නිසාම යලිත් කියන්නේ මෙව ගීතිකාව ගීතාවලිය 84 මේක අර අනර්ග මුතු ඇටයට කැප කරලා තියන්නා වූ අපූරු ලියවිල්ලක්. ஆக நான் மீண்டுமாக அந்த அறிமுகத்தை சொல்லுகின்றேன். இந்த சங்கீதம் 84 ஆனது விலை உயர்ந்த முத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சங்கீதங்களின் முத்தாய் இருக்கிறது. The church is wonderfully instructed by this psalmist here. Though we do not know the author of it, the author is undoubtedly the Holy Spirit of God. මේ අදහිලිවන්ත සභාවට අපූර්ව ලෙස මේ අවවාද අනුශාසනා ලැබෙනවා මෙම ගීතිකාවෙන්. එම ගීතිකාවේ කතුරුතුමා අපි දන්නේ නැති වුණාට සුද්ධාත්මයන්න් වහන්සේ තමයි කතුරුතුමා. இது எழுதியவர் யார் என்று நாங்கள் அறியாத பொழுதிலும் கூட இது புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு பெரிதான பெருமதி வாய்ந்ததாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரே இதனுடைய எழுத்தாளராக இருக்கிறார். But there is a note of caution, just a warning kind of thing given by the Lord Jesus. No, මෙතන තියෙනවා ස්වාමීන් වහන්සේ වහන්සේ දුන්නේ යම් කිසි ප්‍රවේශම් වන්න සැලකිලිමත් වන්න කියලා එකක්. ஆனால் இங்கே அன்றைய இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஒரு எச்சரிக்கை, ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விடயம் இருக்கிறது. In Matthew chapter 7 verse 6, the Lord Jesus said, "Do not cast your pearls before the swine." යේසුස් වහන්සේ කිව්වා ඔබගේ මුතු ඌරන් ඉදිරියට දමන්න එපයි කියලා. அன்றைய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:6 சொன்னார், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போட வேண்டாம் என்று. The pearl must be given to those who can appreciate it. මුතු ඇටය දෙන්න ඕන ඒක අදේ කරන්න පුළුවන් අයට. இந்த முத்து யார் அதை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். The swine speaks to us of the unregenerated man. මේ ඌරා ඒ ඌරා කියන සතා ඔහුගෙන් අපිට මතක් කරන්නේ නියෝජනය කරන්නේ අලුත් ඉපදීම ලැබපු නැති මනුෂ්‍යයා, නැවත ඉපදුණු නැති මනුෂ්‍යයා ගැන. இந்த பன்றி என்று சொல்லப்படுவதனால் குறிக்கப்படுவது மறுபிறப்பு புதுப்பிறப்பு அடையாத ஒரு மனிதனை குறித்து. Not the sheep but the swine. බැටළුවා නෙමෙයි ඌරා. செம்மறியாடு அல்ல, பன்றி. Now we were all having that nature and now we are born again and become the sheep. අපි ඒ ස්වභාවය තමයි අපි හැමෝටම තිබුණු ස්වභාවය. ගැලවීම ලැබීමට පෙර අලුත් ඉපදීම තුලින් තමයි අපි බැටළුව බවට පත් වෙලා තියෙන්නේ. இந்த குணம் தான் எங்கள் அனைவருக்குமே இருந்தது. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் மறுபிறப்பு அடைந்ததினால் தான் இது மாற்றப்பட்டிருக்கிறது. My question is, dear brothers and sisters, are you born again? මගේ ප්‍රශ්නය නම් සහෝදර සහෝදරනි අද ඔබ අලුත් ඉපදීම ලැබූ කෙනෙක්ද? என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்ன அருமையான சகோதரி சகோதரி, நீங்கள் மறுபிறப்பு அடைந்தவரா? I'm not asking whether you think that you are born again, whether you are a Christian or whether you attend church. මා ඔබෙන් අහන්නේ ඔබ අලුතෙන් ඉපදීම ලැබපු කෙනෙක් කියලා ඔබ හිතනවාද කියලා නෙමෙයි. ඔබ ක්‍රිස්තියානිකාරයෙක්ද කියලා නෙමෙයි. ඔබ සභාවට සහභාගී වෙනවද කියලා නෙමෙයි මම අහන්නේ. நான் கேட்கும் கேள்வியானது நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்ல, நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா என்று அல்ல, நீங்கள் சபையிலே பங்கு கொள்ளுகிறீர்களா என்று அல்ல. Are you born again? ඔබ අලුතෙන් නැවත ඉපදුණු කෙනෙක්ද? நீங்கள் புதிதாய் மறுபடியும் பிறந்தவரா? This is a very important question. Deeply you need to answer this question. Think about your life. කරුණාකර මේක ගැඹුරු ලෙස හිතන්න. මේ ගැන හිතලා ඔබගේ ජීවිතය ගැන හිතලා හිතන්න ඔබ අලුත් ඉපදීම ලැබුවාද කියලා. இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஆழமாக யோசித்து இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். Because this psalm belongs to those who are born again. මක්නිසාද මෙම ගීතිකාව අයිති වන්නේ මේ මුතු මේ අයිති වන්නේ අලුත් ඉපදීම ලැබූ පුද්ගලයාටයි. ஏனென்று சொன்னால் இந்த சங்கீதமானது புதுப்பிறப்பு அடைந்த ஒருவருக்கு சொந்தமாகிறது. Do you know how to be born again?
ඔබ දන්නවද අලුතිමදීව ලබන්නේ කොහොමද කියලා? புது பிறப்பு அடைவது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? If you do not know it, do not leave this hall today until you come to know it. Speak to us, pray with us. We want you to be born again. ඔබ ඒක දන්නේ නැත්නම් මේ ශාලාවෙන් අද බැහැරව යන්න එපා ඒක දැනගන්නකම්. ඔබ අහන්න අපෙන් ප්‍රශ්නයක් ඇවිල්ලා අපි ඔබට පෙන්නලා දෙන්න කොහොමද ඔබ අලුතෙන් උපදින්න ඕනේ කියලා. நீங்கள் மறுபிறப்பு அடையாதவர் என்று சொன்னால் தயவு செய்து இந்த மண்டபத்தை விட்டு நீங்கள் அதே நிலைமையிலே போக வேண்டாம். தயவு செய்து வந்து எங்களுடனே கதையுங்கள், எங்களுடன் சேர்ந்து ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம் எப்படி மறுபிறப்பு அடைவது என்று. Now this is the psalm of blessing. මෙම ගීතිකාව ආශිර්වාදයේ ගීතිකාව. இந்த சங்கீதம் ஆசீர்வாதத்தின் சங்கீதம். We must receive the blessings that are declared by this psalmist. මේ ගීතිකා කරුවා ප්‍රකාශයට පත් කරන මේ ආශිර්වාද අපි උරුම කරගන්න. இந்த சங்கீதக்காரன் தெரிவிக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். But before that, please look at the sentiments expressed by the psalmist in the beginning. Now ඊට ඉස්සරලා පොඩ බලන්න මේ ආරම්භයේදී මේ ගීතිකා කරුවා කියන යම් කරුණු ඔහුගේ සිතුවිලි අදහස් මොනවද කියලා. ஆனால் அதுக்கு முன்பதாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்ற அவனுடைய உணர்வுகள் எவை என்று இந்த சங்கீதத்திலே பாருங்கள். Verse 1, how amiable are thy tabernacles, O Lord. ස්වාමීනි ඔබ වහන්සේගේ මණ්ඩප කොපමණ ප්‍රියකරුද. முதலாவது வசனத்திலே சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். Thy tabernacles, the tabernacles of the Lord. ඔබ වහන්සේගේ මණ්ඩප හොකුඩාරම්. தேவனுடைய வாசஸ்தலம். Then look at verse 2. දෙවෙනි පදේ බලන්න. இரண்டாம் வசனத்தை பாருங்கள். My soul longeth, yea, even fainted for the courts of the Lord. ස්වාමීන් වහන්සේගේ මන්දිර උදෙසා මාගේ ආත්මය මහත් ආශාවෙන් යුක්තව වැරී என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவணமுமாய் இருக்கிறது. This psalmist is desiring the tabernacles of the Lord and the courts of the Lord. මේ ගීතිකා කරුවා ආසා කරනවා ස්වාමීන් වහන්සේගේ මණ්ඩප සහ මන්දිර. இந்த சங்கீதக்காரன் கர்த்தருடைய வாசஸ்தலத்தையும் ஆலயத்தையும் வாஞ்சிக்கிறான். Now throughout this psalm we feel the fragrance of David. මෙම ගීතිකාව පුරාම අපිට මේ දාවීද්ගේ සුවඳ දැනෙනවා. இந்த சங்கீதம் முழுவதுமாக நாங்கள் தாவீதின் வாசனையை உணர்கிறோம். But if it was David who wrote this, remember the tabernacle of God was only a tent, a dusty tent. ඉතින් නමුත් මේක දාවිත් නම් ලියලා තියෙන්නේ ඔය දෙවියන් වහන්සේගේ මණ්ඩපය කියලා ඔහු හඳුන්වන දේ නම් දූවිලි වැදුණු කූඩාරමක් විතරයි. இந்த சங்கீதத்தை எழுதியவன் தாவீதா இருந்தால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவனுடைய காலத்திலே இந்த வாசஸ்தலமானது வெறுமனே தூசு படிந்த கூடாரம் மட்டுமே. The courts of the Lord was just the outside desert area surrounding the tent. ඒ ස්වාමීන් වහන්සේගේ මන්දිර කියලා කිව්වට මන්දිර මොකද එතකොට තිබුණේ නැහැ. නිකන් කාන්තාර ඉඩම විතරයි. ஆலய பிரகாரம் என்று சொல்வது அந்த கூடாரத்துக்கு வெளியிலே இருந்த வனாந்திர அந்த பாலைவன பகுதியை. Then why is the psalmist talking about? Why is the reason that he is desiring these things? ඇයි මේ දේවල් මේ ගීතිකා කරුවා ආශා කරන්නේ? அப்படி என்று சொன்னால் இந்த சங்கீதக்காரன் இவற்றின் மீது ஆசை கொள்வது ஏன்? The answer is found in verse 2, last line. පිළිතුර හම්බ වෙනවා දෙවෙනි අන්තිම පේළිය දෙවෙනි පදයේ. அதற்கான பதில் இரண்டாம் வசனத்தின் கடைசி வரியில் இருக்கிறது. My heart and my flesh crieth out for the living God. මගේ හදවතයි මගේ මාංශයයි ජීවමාන දෙවියන් වහන්සේට මොර ගසනවා. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. Now here is the test. මෙන්න සෝදසි කිරීම, මෙන්න පරීක්ෂණය. இதோ ஒரு சோதனை, ஒரு பரீட்சை இருக்கிறது. How is our attitude? What are the sentiments that we have today? අද අපේ ආකල්පය කොහොමද? අද අපිට තියෙන අදහස් සිතුවිලි මොන වගේද? இன்று எங்களுடைய மனப்பான்மை எப்படியா இருக்கிறது? எங்களுடைய உணர்வுகள் எவை? The psalmist was desiring the courts of the Lord and the tabernacles not because of the beauty of the building, because of the person who was there, the Lord, because his whole being is crying out for God. දැන් මේ ගීතිකා කරුවා මේ මණ්ඩප මන්දිර වලට ආශා කරන්නේ
ඒ ගොඩනැගිලි ලස්සන හින්දා නෙමෙයි. එතන හිටපු තැනත්ත නිසා. කවුද? දෙවියන් වහන්සේ. මගේ මාංශය සිත මොර ගහනවා දෙවියන් වහන්සේට. இந்த சங்கீதக்காரன் இந்த வாசஸ்தலங்களுக்கும் ஆலய பிரகாரங்களுக்கும் வாசிக்கொள்வது அவற்றினுடைய அழகின் நிமித்தமாக அல்ல, அங்கே இருந்தவர் நிமித்தமாக, அங்கே இருந்தவர் மீது இவருடைய முழு ஆசையும் இருக்கிறது. Are you worthy of salvation of God? ඔබ දෙවියන් වහන්සේගේ ගැලවීමට ඔබින කෙනෙක්ද? நீங்கள் தேவனுடைய ரட்சிப்புக்கு தகுந்தவரா? Those who are worthy of God's salvation must have such sentiments, such thoughts, must be able to say, yes, God is my everything. ගැලවීමට ඔබින කෙනෙක් නම් ඔබ සහ මම. අපගේ හදවතේ ජීවිතේ පෙන්눔 කරන ඕන මේ වගේ සිතුවිලි අදහස් දෙවියන් වහන්සේ මගේ සියල්ල. நீங்கள் ரட்சிப்புக்கு உகந்தவர் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டும், தேவனே எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார் என்று. Do not treat God as a promise giver and promise keeper. දෙවියන් වහන්සේ පොරොන්දු දෙන පොරොන්දු රකින්න කෙනෙක් හැටියට සලකන්න එපා. தேவனை வாக்குத்தத்தம் கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்தை காக்கின்ற ஒருவர் என்று கணக்கில் எடுக்க வேண்டாம். Can you say God is my salvation? ඔබට කියන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ මගේ ගැලවීමයි. தேவன் என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? God is my provider. දෙවියන් වහන්සේ මගේ සපයන්න. தேவன் எனக்கு தேவையானவற்றை வழங்குகிறார் என்று சொல்ல முடியுமா? God is my redeemer. දෙවියන් වහන්සේ මගේ මිදුම් කරුවා. தேவன் என் மீட்பர். God is my life. දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතය. தேவன் என்னுடைய வாழ்க்கை. God is my all in all. දෙවියන් වහන්සේ මගේ සියල්ලේ සියල්ල. தேவன் என்னுடைய எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். Can we enter into that experience and say, my heart and my flesh crieth out for the living God? මගේ හදවත, මගේ මාංශය ජීවමාන දෙවියන් වහන්සේට මොර ගහනවා. என்னுடைய இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி சத்தமிடுகிறது. Are we worthy of salvation, dear brothers and sisters? අපි ගැලවීමට ඔබින මිනිස්සුද? මේ සහෝදර සහෝදරියනි. நாங்கள் ரட்சிப்பை பெறுவதற்கு உகந்தவர்களா சகோதரனே சகோதரியே? Or are we not willing to come that close to God? Keep him as a person who will bless me. අපි ඒ තරම් දෙවියන් වහන්සේ ලම් වෙන්න කැමති නැද්ද? අපිට ආශිර්වාද කරන්න පුළුවන් කෙනෙක්ට දුරින් තියා ගන්නවා, අතේ දුරින්. நாங்கள் அந்த அளவுக்கு தேவனுடன் இருப்பதற்கு விருப்பம் இல்லையா? எங்களை ஆசீர்வதிக்கும் அளவிலே தூரத்திலே நாங்கள் தேவனை வைத்திருக்கிறோமா? Then look at verse 3 තුන්වෙනි පදේ බලන්න. 3வது வசனத்தை பாருங்கள். Yea, the sparrow hath found an house and a swallow a nest for herself where she may lay her young. Even thine altars, O Lord of hosts, my King and my God. එසේය ගේ කිරිල්ලියට ගෙයක්ද වැහිනීනියට ඇගේ පැටවුම් තබන පිණිස කැදැල්ලක්ද සම්භවිය. එනම් ස්වේනාවල ස්වාමීනි මාගේ රජුරුවන් වහන්ස මාගේ දෙවියන් වහන්ස ඔබගේ පූජාසනමය. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. A bird's nest must be looked after with care, tender care. මේ කුරුල්ලෙකුගේ කූඩුවක් බොහොම මුරුදු සැලකිල්ලෙන් බලා ගන්න ඕන, ආරක්ෂා කර ගන්න ඕන. ஒரு குருவி கூட்டை நாங்கள் மென்மையாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். Birds have a habit of coming and laying their eggs inside our sitting room in one of the flower pots. It is happening again and again, and every time it happens, we can't even switch on our fan, even when the visitors come, because we are careful that birds will not get disturbed. So we have to be very careful, tender care. ඉතින් අපේ ඉඳගෙන අපේ සාමාන්‍ය විස්තර කාමරෙත් මේ විතර දානම ඇවිල්ලා මේ කුරුල්ලෝ මල් පෝච්චි එක. ඉතින් දාපුවාම අපිට ෆෑන් එකවත් දාන්න බෑ ඒ කාලේට. මොකද ඒක හැමදාම වගේ සිදු වෙනවා මේක. ඉතින් මේ මොකද මේක කරදරයක් වෙයි කියලා අර කූඩුවට. ඒක බොහොම ප්‍රවේශමෙන් බලා ගන්න ඕනේ කුරුළු කූඩුව. நாங்கள் இருக்கிற வீட்டில் கூட அடிக்கடி நடப்பதுண்டு. எங்களுடைய பூந்தொட்டியிலே ஒரு குருவி வந்து கூடு கட்டி இருக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது எங்களை ஃபேனை கூட போட முடியாது, அந்த குருவிகளுக்கு அது குழப்பமாக இருக்கும் என்றபடி நான். The psalmist is aware of the tender care of God. That is the message there. මේ ගීතිකාකරුවාට දෙවියන් වහන්සේගේ මේ මුරුදු සැලකිල්ල ගැන හරිම අවබෝධයක් ඇති වෙලා තියෙනවා.
ඒක ගැන තමයි ඔහු මේ කතා කරන්නේ. இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய மென்மையான கரிசனையை குறித்தே இங்கே பேசுகின்றான். Are we aware of that tender care of God? අපි දෙවියන් වහන්සේගේ මුරුදු සැලකිල්ල ගැන අවබෝධයතෝ ඉන්නවද? தேவனுடைய மென்மையான மிருதுவான கரிசனையை குறித்து நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோமா? As it was reminded us even last week that how the people of Israel forgot that tender care of God. අපිට ගිය සතියේ මතක් කරුවා මේ ඊශ්‍රායල් ජනතාවට දෙවියන් වහන්සේගේ මුරුදු සැලකිල්ල අමතක වෙලා ගියයි කියලා. கடந்த வாரத்திலும் கூட நாங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டது எப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனுடைய மிருதுவான கரிசனையை மறந்து போனார்கள் என்று. Manna fell from heaven, the miracle of manna. மன்னா වැටුණා ස්වර්ගයෙන්. ඒක ප්‍රාතිහාර්යය. பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து மன்னா விழுந்தது. And water gushed out of the rock. වතුර ගලාගෙන ආවා අර මහා පර්වතයෙන් වතුර ගලාගෙන ආවා. கண்மலையிலிருந்து நீர் ஊற்றெடுத்து வந்தது. When they looked at themselves, their clothes did not wear off and their shoes. ඔවුන් තමන්ගේ බලපං තමන්ගේ ඇඳුම් පරණ වෙන්නේ නැහැ. තමන්ගේ සපත්තු පරණ වෙන්නේ නැහැ. அவர்கள் உடுத்தியிருந்த உடைகளும் அவருடைய காலணிகளும் பழுதாய் போகவில்லை. God guided them, protected them with a pillar of cloud and also pillar of fire. මේ දෙවියන් වහන්සේ උන්ට මඟ පෙන්වුවා, උන්ට ආරක්ෂා කෙරුවා වලාකුළකින්, ඒ වගේම ගිනි තඹකින්. தேவன் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும். But they forgot that and they took it for granted. And when that happens, the spirit of murmur will take over. ඔවුන්ට ඒකට පුරුදු වුණා. ඒකට පුරුදු වුණා. ඒක අමතක වුණා. එහෙම වුණාම මොකද වෙන්නේ? කෙඳිරීමේ ආත්මය අපව අල්ල ගන්නවා. அவர்கள் அதுக்கு பழக்கப்பட்டு போனார்கள், அதை மறந்து போனார்கள். அப்படி நடக்கப்பொழுது என்ன நடந்தது? முறுமுறுப்பின் ஆவி உங்களுக்குள் So வரும். dear brothers and sisters, this is a wonderful psalm that you need to look at verse by verse. සහෝදර සහෝදරියනි, මේක අපූර්ව ගීතිකාවක්. පදයෙන් පදේ ඔබ බලන්න ඕනේ. ஆகவே அன்பான சகோதரி சகோதரி, இது மிக அருமையான சங்கீதம். ஒவ்வொரு வசனமாக எடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும். A day in thy courts is better than 1,000. I had rather be a doorkeeper. I would choose rather sit at the threshold of the house of God. Verse 10. ඔබ වහන්සේගේ මළුවල එක දවසක් මට වඩා හොඳයි. ඔබ වහන්සේගේ මාලිගාවේ හෝ ඔබ වහන්සේගේ ගෘහයේ දොරටුපාලේ වෙන්න කැමතියි. 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். Every man and every woman has a choice to make. හැම මිනිසෙකුට හැම ස්ත්‍රියකුටම තෝරා ගැනීමක් තියෙනවා. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இங்கே ஒரு தெரிந்தெடுத்தல் இருக்கிறது. This is what the psalmist chose. මේ ගීතිකාකරුවා තෝරාගත්තු දේ. சங்கீதம் தெரிந்து கொண்டது இதுதான். You will enjoy the fruit of what you choose at the end. ඔබ තෝරා ගන්න දේහි ඵලය ඔබ භුක්ති විඳිනවා අවසානයේදී. கடைசியிலே நீங்கள் தெரிந்து கொள்வதின் பலனை அனுபவிப்பீர்கள். Now, in the midst of these wonderful thoughts, if you continue to meditate on this, we have 3 blessings that are declared in this passage. Then මේ සියලු දේවල්, මේ අදහස්, මේ දේව වචන කොටස තුලින් අප මතට ගලාගෙන යන අතරේ මෙම කොටසේ තියෙනවා මේ පරිච්ඡේදයේ ආශිර්වාද 3ක් ප්‍රකාශයට පත් කරලා. இப்படியான இந்த உணர்வுகள் யோசனைகள் எல்லாம் எங்களை நோக்கி ஊற்றெடுத்து வருகிற நேரத்திலே இந்த சங்கீதத்தில் இந்த பகுதியிலே 3 ஆசீர்வாதங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. Verse 4 හතරවෙනි පදය. 4ஆம் வசனம். Blessed are they that dwell in thy house. ඔබ වහන්සේගේ ගෘහයේ වාසය කරන්නෝ ආශිර්වාද ලද්දෝය. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Verse 5 පස්වෙනි පදය. 5ஆம் வசனம். Blessed is the man whose strength is in thee. තමාගේ ශක්තිය ඔබ වහන්සේ තුල තිබෙන තැනැත්තා ආශිර්වාද ලද්දේය. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். Verse 12 12වෙනි පදය. 12ஆம் வசனம். Blessed is the man that trusteth in thee. ඔබ වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන මිනිසා ආශිර්වාද ලද්දේය. உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். This is the sermon on the mount of the book of Psalms. මෙය
ගීතාවලිය පොතේ කන්ද උඩ දේශනාවයි. இது சங்கீத புத்தகத்தில் நாம் காண்கின்ற மலை பிரசங்கம். 3 blessings declared. ආශිර්වාද 3ක් ප්‍රකාශයටපත් කරලා තියෙනවා. 3 ஆசீர்வாதங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. Are you heir of that blessing? ඔබ එම ආශිර්වාදවල උරුමකාරයෝද? நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களின் சுதந்திரவாளியா? Blessed are they that dwell in thy house. ඔබ වහන්සේගේ ගෘහයේ වසන තනත්තා ආශිර්වාද ලද්දේය. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Not only that you dwell in the house, you should know that you dwell in his house. ඔබ උන්වහන්සේගේ ගෘහයේ වාසය කරනවා විතර නෙමෙයි. ඒ ගෘහයේ වාසය කරනවා කියලා දැනගන්න ඕනේ. நீங்கள் அவருடைய வீட்டிலே வாசமாய் இருப்பது மட்டுமல்ல, அவருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்க Do வேண்டும். you know that? ඔබ දන්නවද ඒක? உங்களுக்கு தெரியுமா அது? What is the New Testament reality of the house of God? In the Old Testament, පරණ කිවිසුමේ දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ අලුත් කිවිසුම් යථාර්ථය මොකක්ද කියලා ඔබ දන්නවද? பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுவதின் புதிய ஏற்பாட்டின் தாற்பயம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? It is the church of the Lord Jesus Christ. ඒ යේසුස් වහන්සේගේ සභාවයි. அது அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. It is the spiritual house. ආත්මික ගෘහයයි. ஆவிக்குரிய மாளிகை. The Bible says 1 Peter 2:5 you are part of that spiritual house. බයිබලයේ කියනවා පළවෙනි පෙත්‍රුස් 2:5 ඔබ එම ආත්මික ගෘහයේ කොටස්කාරයෙක්. வேதத்திலே சொல்லப்படுகிறது 1 பேதுரு 2:5 நீங்கள் அந்த ஆவிக்கேற்ற மாளிகையின் பங்குதாரராய் Now இருக்கிறீர்கள். this is a great subject. You need time to explore this. Blessed are they that dwell in thy house. මේක විශාල පුළුල් විෂයක්. මේක බලන්න මේක ගවේෂණය කරන්න ගොඩක් කාල වේලාව ඕනේ. இது மிக விரிவான ஒரு தலைப்பாய் இருக்கிறது. இதை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு அதிகமான நேரம் தேவை. Do you know that you are part of the spiritual house? ඔබ දන්නවද ඔබ ආත්මික ගෘහයේ පංගුකාරයෙක් කියලා කොටස්කාරයෙක් කියලා? இந்த ஆவிக்கேற்ற மாளிகையின் ஒரு பங்குதாரராய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? You are a living stone. ඔබ ජීවමාන ගලක්. நீங்கள் ஒரு ஜீவனுள்ள கல். And all the blessings and the responsibilities connected with that. ඒකට සම්බන්ධ වෙලා තියෙන සියලු ආශිර්වාද සියලු වගකීම් එතන තියෙනවා බලන්න. அதிலே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய அதனுடன் தொடர்புப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் அநேக பொறுப்புகள் இருக்கின்றன. Those who dwell in the house of God is not those who live at number 7 Vivekananda Road. No, this is a spiritual house that we are all connected. We live in the house of God. Then අපි දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ වාසය කරනවා කියන්නේ අංක 7 විවේකානන්ද පාරේ ජීවත් වෙන මිනිස්සු ටික දෙනා නෙමෙයි. අපි හැම කෙනෙක්ම මේ ආත්මික ගෘහයට සම්බන්ධ කරනු ලැබ තිබෙනවා. ආත්මික ගෘහය. தேவனுடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இதற்கு மேலே விவேகானந்த வீதியிலே தங்குகிறவர்கள் அல்ல. நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த ஆவிக்கேற்ற மாளிகையிலே ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட பங்குதாரராக இருக்கின்றோம். Second blessing, blessed is the man whose strength is in thee. දෙවෙනි ආශිර්වාදය ඔබ වහන්සේ තුල තමන්ගේ ශක්තිය ඇති මනුෂ්‍ය ආශිර්වාද ලද්දේ. இரண்டாவது ஆசீர்வாதம் தேவனுக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். How is your strength, dear brothers and sisters? How is your spiritual strength? සහෝදර සහෝදරිය ඔබේ ශක්තිය කොහොමද? ඔබේ ආත්මික ශක්තිය කොහොමද? சகோதரியே உங்களுடைய சக்தி எப்படி? உங்களுடைய ஆவிக்குரிய சக்தி பலன் எப்படியா இருக்கிறது? If you have your strength in him, you have his strength. උන්වහන්සේ තුල ඔබගේ ශක්තිය ඔබට හමු වෙනවා නම් උන්වහන්සේගේ ශක්තිය ඔබට තියෙනවා. உங்களுக்கு தேவனுக்குள் உங்களுடைய சக்தி இருக்குமா? இருந்தால் தேவனுடைய சக்தி உங்களுக்குள் இருக்கும். Have you found the secret? ඔබ මේ මෙම රහස ඔබට හමු වෙලා තියෙනවද? இந்த ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? How is your communion, your fellowship with this great God? මේ ශ්‍රේෂ්ඨ දෙවියන් වහන්සේත් එක්ක ඔබේ තියෙන සම්බන්ධතාවය සහභාගීකම කොහොමද? மகத்தான தேவனுடன் உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம், உங்களுடைய உறவு எப்படியா இருக்கிறது? Are you drawing strength from him? ඔබ උන්වහන්සේගෙන් ශක්තිය උකහා ගන්නවද? நீங்கள் உங்களுக்கு தேவையான சக்தியை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்களா? Do you go to him and then you are able to draw
strength from him. ඔබ උන්වහන්සේට ළඟට යනවා. උන්වහන්සේගේ ශක්තිය උරා ගන්න පුළුවන්කමක් තියෙනවා. நீங்கள் அவரிடத்துல சென்று அவரிடத்திலிருந்து இந்த சக்தியை இறைந்து பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறதா? This is a real experience that Christians must have. මේක ඇදහිලිවන්තයන්ට තිබිය යුතු සැබෑ අත්දැකීමක්. இது விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய உண்மையான அனுபவம். This is not human strength. මේ මනුෂ්‍ය ශක්තිය නෙමෙයි. இது மனிதனுடைய சக்தி அல்ல. This is divine strength. මේක දිව්‍ය ශක්තිය. இது தெய்வீக சக்தி. A believer is expected to exhibit divine strength. ඇදහිලිවන්තයෙකුගෙන් බලාපොරොත්තු වෙනවා ආත්මික ශක්තිය விபவයක් பெண்ணும் කරයි කියලා. விசுவாசி ஒருவன் ஆவிக்குரிய சக்தியை வெளிப்படுத்துவான் என்று அவனிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. By being alone with him, උන්වහන්සේත් එක්ක තනිව සිටීමෙන්, அவரோடு கூட தனிமையாக இருப்பதினால், reading of the Bible, බයිබලය කියවීමෙන්, வேதத்தை வாசிப்பதினால், spending time in prayer, යාඥාවෙන් සිටීමෙන්, ஜெபத்திலே நேரம் செலவிடுவதன் மூலம் we receive divine strength, spiritual strength. Where is that strength? අපිට ලැබෙනවා ආත්මික ශක්තිය. ඒ කොයි ආත්මික ශක්තිය අපි ළඟ? நாங்கள் ஆவிக்குரிய சக்தியை தெய்வீக சக்தியை பெற்றுக்கொள்கிறோம். அந்த சக்தி எங்கே? Third blessing, blessed is the man that trusteth in thee. ඔබ වහන්සේ කරේ විශ්වාස කරන මනුෂ්‍ය ආශිර්වාද ලද්දේ. மூன்றாவது ஆசீர்வாதம், உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Yes, you must trust in him at every occasion, in every situation. ඔබ උන්වහන්සේ කරේ විශ්වාසය තබන්න ඕන. විශ්වාස කරනවා නෙවෙයි වෙතන. විශ්වාසය තබනවා. හැම තත්වයකදීම, හැම වාතාවරණයකදීම විශ්වාසය තබනවා. நீங்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். நம்பிக்கையாக இருப்பதல்ல, அவர் மீது உங்களை நம்பிக்கை இருக்க That வேண்டும். you trust in his goodness. උන්වහන්සේගේ යහපත්කම ගැන විශ්වාසය තබනවා. அவருடைய நன்மையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். When the whole world is falling apart, you trust in him. ඔබේ මුළු ලෝකෙම බිඳ වැටෙනකොට හතර වටේ ඔබ උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තබනවා. உங்களை சுற்றி உங்களை முழு உலகமும் இடிந்து விழுகிற நேரத்தில் அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். Last evening as I was getting ready for this message, at the end I was reminded of that song, Trust in the Lord and don't despair. මම මේ ඊයේ හවස මේ ගීතිකාව මම මේ දේශනාව සූදානම් වෙන වෙලාවේ මට මතක් වුණා අර අදහන් යේසුස් බැතියෙන්ම කියන සංගීතය. நேற்று இரவிலே செய்திக்காக நான் ஆயத்தப்படும் நேரத்திலே அந்த பல்லவி என்ற ஞாபகம் வந்தது. நம்பிக்கையாயிரு சோர்ந்து போகாதே. Some line, my words were missing. I couldn't remember, so I asked from my wife and she could remember. So I wrote them down in a piece of paper. සමහර වචන මදි මට අමතකයි. ඉතින් අමතක ඒවා මම අහපුවම මගේ භාර්යාවට මතක තිබුණා. ඒ ටික අහලා මම ලියාගත්තා. சில வரிகள் எனக்கு ஞாபகம் இருக்கவில்லை. என் மனைவிக்கு ஞாபகம் இருந்தது. அவரிடமிருந்து கேட்டு எழுதி கொண்டேன். Soon after I had written down the song in English and then in Sinhala, I got a call from a family whose world has fallen apart. Suddenly. මම ඒ ගීතිකාව ලියලා ඉවර වෙලා වුණා විතරයි මට ටෙලිෆෝන් කෝල් එකක් එනවා. අදීනවන්ත පවුලකකින් ඔවුන්ගේ ලෝකය බිඳ වැටෙනවා. அந்த பல்லவியின் வரிகளை நான் எழுதி முடித்த மாத்திரத்திலே எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது மூலம் அறிந்து கொண்டேன் அந்த அழைத்தவருடைய முழு உலகமும் இடிந்து போய்விட்டது. Yes, they were facing unexpected tragedy. ඔවුන් බලාපොරොත්තු නොවුණු විපත්තියකට මුහුණ දීලා. அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு விபரீதத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். I said I can say only one thing. මම කිව්වා මට මෙන්න මේක දෙය කියන්න පුළුවන්. எனக்கு ஒரு விடயம் மாத்திரமே சொல்ல முடியும். Trust in the Lord and don't despair. He is a friend so true. No matter what your troubles are, He will see you through. Jesus will see you through. Sing when the day is bright. Sing through the darkest night. Every day, all the way. Let us sing, sing, sing. Adahan Jesus Pathienva. Etu mamiturek mai. Obaduk daranta barivuwa. Daranta palaya dei. Margaya anurumu.
us worship the Lord. Please be brief in your worship. நமஸ்காரகரம் ஓம கெட்டிய நமஸ்காரம். ஆராதனை செய்வோம். மிக சுருக்கமாக ஆராதனை செய்யுங்கள். Gracious, loving Heavenly Father, this morning I worship Thee and praise Thee with all my heart for Your beloved Son, who is that priceless pearl, the treasure of my heart. Lord Jesus, You died to redeem me, but actually, Lord, You are my all in all. You are everything. You are my strength, my dwelling place. Without You, I have nothing. I am empty, Lord. You fill me, Lord. This morning, I thank You for salvation, for saving me, Lord, and giving me that hope of being with You forever and ever, making me Your child. I have this blessed, wonderful hope of, Lord, knowing that You are coming again to receive me. This morning, I love You, I worship You, I praise You. Accept my praise and worship in the name of the Lord Jesus. Amen.
ස්වාමීනි මාගේ විදීමට මම වහන්සේගේ විශ්වාසය ලබා දෙනවා. මාගේ ගැලවීමට ස්වාමීනි මම වහන්සේගේ විශ්වාසය ලබා දෙනවා ස්වාමීනි. මාගේ පැවැත්මට මම වහන්සේගේ විශ්වාසය ලබා දෙනවා. ඒකන ස්තුති වේවා නමස්කාර වේවා ස්වාමීනි. දෙවි ඥානී මා තුළ වහන්සේ ලබා දෙන ශක්තිය ගැන ස්තුති වේවා. ස්වාමීනි මගේ ශක්තිය නොවේ වහන්සේගේ ශක්තිය. වහන්සේ තුළ පැවතීමට වහන්සේ තුළ ගමන් කිරීමට අවශ්‍ය ශක්තිය මට ලබා දෙන්නේ වහන්සේ. ඒ ගැන නමස්කාර වේවා ස්වාමීනි. දැන් දෙවි ඥානී වහන්සේගේ ඒ ආත්මික පුරේ ජීවමාන බලක් ජීවන වහන්සේ මාව තෝරාගෙන ලබා දුන්න නිසා මම වහන්සේ දෙවි ඥානී නමස්කාර කරනවා. වහන්සේට මේ උදෑසන මගේ ස්තුතිය ප්‍රශංසාව නමස්කාරය පුද කරනවා. දැනුම්කාර යේසුස් වහන්සේගේ මාගේ
Dear brothers and sisters, let's break bread together and remember the Lord. ප්‍රිය සහෝදර සහෝදරිනි අපි රොටි කඩා ස්වාමින් වහන්සේව සිහි කරමු. அன்பான சகோதரனை சகோதரி நாங்கள் அப்பம் பிட்டு கர்த்தரை நினைவு கூறுவோம். Bible has not clearly defined the frequency of taking part in Lord's table. බයිබලයේ අපට පැහැදිලිව සඳහන් කර තිබෙනවා මේසයට Not. බයිබලයේ අපට පැහැදිලිව සඳහන් කරලා නැහැ අපි මේසයට සහභාගී විය යුතු වාර ගණන ගැන. நாங்கள் எத்தனை தடவை இந்த பந்தியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்படவில்லை. Because of this reason, some churches take part in Lord's table once a month, some once in 2 weeks, but we always follow with what early churches did. ඒ නිසා සමහරක් සභාවන් මාසයකට සැරයකුත් සමහරක් සභාවන් සති දෙකකට සැරයකුත් රොටි කැඩීම පවත්වනවා. නමුත් අපි මේ පුරාණ සභාවේ ආදර්ශය අනුව අපි ක්‍රියා කරනවා. இந்த காரணத்தினாலே சில சபையிலே மாதத்துக்கு ஒரு தடவை அப்பம் பிற்கிறார்கள், சில இடங்களிலே 2 வாரத்துக்கு ஒரு தடவை அப்பம் பிற்கிறார்கள். ஆனால் நாங்களோ ஆதி சபையினருடைய மாதிரியை பின்பற்றுகிறோம். Reading from Acts 2 verse 42. ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදයේ 42 වෙනි පදය කියවන්න. அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறேன். And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship and in breaking bread and in prayers. තවද ඔහු ප්‍රේරිතයන්ගේ ඉගැන්වීමෙහිද සහභාගීකමෙහිද රොටි කැඩීමෙහිද යාඥාවලද ස්ථීර ලෙස පැවතුනාහ. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். So dear brothers and sisters, we have to take this opportunity to the maximum as Lord has given another chance to come together as one family and take part in this table. අපට ස්වාමින් වහන්සේ පවුලක් ලෙස එක් රැස් වී මේ මේසයට සහභාගී වීමට දී තිබෙන මෙම අවස්ථාවෙන් අපි උපරිම ප්‍රයෝජනය ගත යුතුයි. குடும்பமாக ஒன்று சேர்ந்து இந்த பந்தியில் பங்கு கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாங்கள் உச்ச அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். As our brother said in the morning, that what he read was for the born again Christians. That Psalm 84 was for the born again Christians. Same way, dear brothers and sisters, to take part in Lord's table for the born again Christians. අද උදෑසන දේශනා කරපු සහෝදරයා පැවසුවා ගීතාවලි 84 ලියවී තිබෙන්නේ නැවත ඉපදීම ලැබූ ඇදහිලිවන්තයන්ට කියා ඒ ආකාරයෙන්ම ස්වාමින් වහන්සේගේ මේසයක් නැවත ඉපදීම ලැබූ ක්‍රිස්තියානි ඇදහිලිවන්තයන්ටයි තිබෙන්නේ. காலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டது அந்த சங்கீதம் 84 மறுபிறப்பு அடைந்தவர்களுக்காக இருக்கிறது என்று அதே போலத்தான் இந்த கர்த்தருடைய பந்தி மறுபிறப்பு அடைந்தவர்களுக்காகவே இருக்கிறது. So dear brothers and sisters, we should not miss this opportunity of taking part in Lord's table and remember Him. ඒ නිසා ප්‍රිය සහෝදර සහෝදරිනි මේ මේසයට සහභාගී වී ස්වාමින් වහන්සේව සිහි කිරීම අපි මග අරින්නට හොඳ නැහැ. ஆகவே அன்பான சகோதரனே சகோதரியே நாம் அந்த பந்தியிலே பங்கு கொண்டு கர்த்தர் நினைவு கூறுதலை தவறவிடக்கூடாது. I'm going to read the warning given in the Bible. මම දේව වචනේ තිබෙන අනතුරු ඇඟවීම කියවන්නට යනවා. வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கையின் வார்த்தைகளை வாசிக்கிறேன். Wherefore whosoever shall eat this bread and drink this cup of the Lord unworthily shall be guilty of the body and blood of the Lord. But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. For he that eateth and drinketh unworthily eateth and drinketh damnation to himself, not discerning the Lord's body. එහි නුසුදුසු ලෙස මේ රොටි කන්නා වූ නොහොත් ස්වාමින් වහන්සේගේ කුසලාණෙන් බොන්නා වූ කවරෙකු නමුත් ස්වාමින් වහන්සේගේ ශරීරය ගැනත් ලේ ගැනත් වර්ධකාරයෙක් වන්නේය. නමුත් එක් එක්කෙනා තම තමාම සෝදිසි කොට ඒ රොටි කෑවාවේ ඒ කුසලාණෙන් බීවාවේ මක් නිසාද කන්නා වූ බොන්නා වූ තැනැත්තේ ශරීරය නොවිමසනවා නම් ඔහු තමාටම දඩුවම පැමිණෙන ලෙස කන්නේය බොන්නේය.
இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலேயில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். Dear brothers and sisters, as we remind you, Lord's standards are always very high. ප්‍රිය සහෝදර සහෝදරියනි අපි ඔබට මතක් කර දෙන ආකාරයට ස්වාමින් වහන්සේගේ ප්‍රමිතින් ඉතා උසස්ව තිබෙනවා. அன்பான சகோதரி சகோதரியை நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது போல கர்த்தருடைய அளவு மட்டங்கள் மிக உயர்ந்தவைகளாய் இருக்கின்றன. Even our wrong move will be considered as a sin. අපගේ වැරදි පියවර පවා ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ පාපයක්ව ගණන් ගනු ලබනවා. நம்முடைய பிள்ளையான அசைவு கூட கர்த்தருக்கு முன்பதாக பாவமாய் கருதப்படும். So think about this seriously, dear brothers and sisters. Think about your life, about last week especially. ඒ නිසා මේ බරපතල ලෙස සලකන්න විශේෂයෙන්ම පසුගිය සතිය තුල ඔබගේ ජීවිතය ගැන සෝදිසි කර බලන්න. ஆகவே இதை பாரதூரமாய் கருதி கடந்த வாரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சோதித்து பாருங்கள். If you have done something against the Lord during this period, or maybe probably even in the morning today, you can ask for His forgiveness. එම කාලය තුල ස්වාමින් වහන්සේට විරුද්ධව ඔබ යම් දෙයක් කර තිබෙනවා නම් අද උදෑසන පවා ඔබ යම් දෙයක් කර තිබෙනවා නම් එහෙනම් ඔබට සමාව ලබා ගන්නට පුළුවන් මේ මොහොතේ. கடந்த காலத்திலோ இல்லை சொன்னால் இன்று காலையிலோ நீங்கள் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தால் அதற்காக இந்த நேரத்தில் நீங்கள் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலாம். But same time, dear brothers and sisters, we should not forget that this is not the ideal time to ask for forgiveness in presence of His table. Whenever we do something against Him, we have to ask for forgiveness at the same time. ඒ අතරේම අපි සිහිය තබාගත යුතුයි සහෝදර සහෝදරිනි. අපි මේ වේලාවල පාවිච්චි කරන්නට හොඳ නැහැ සමාව ලබා ගන්නට. නමුත් අපි යම් වැරද්දක් කරපුවාම ඒ මොහොතේම අපි ස්වාමින් වහන්සේගෙන් සමාව ලබා ගත යුතුයි. அதே போல அன்பானவர்களை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பந்திக்கு முன்பதாய் வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அது உகந்த நேரம் அல்ல. நாங்கள் எப்பொழுது தேவனுக்கு விரோதமாய் ஒரு செயலை செய்கின்றோமோ அப்பொழுதே நாங்கள் அதற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். Our gracious, loving and heavenly Father, we come into Thy holy presence once again with thanksgiving, worshipping and praising. අපගේ ප්‍රේමවන්ත ස්වර්ගීය දෙවි පියාණනි අපි ඔබ වහන්සේගේ පාද පාමුලට ළඟා වෙන්නේ ස්තුතියත් ප්‍රශංසාවක් නමස්කාරයත් ඇතුවයි. அன்பான தேவபிதாவே நாங்கள் உங்கள் பாதத்தில் வருகிறோம் நன்றியோடு துதியோடு. We thank Thee and praise Thee, Lord, for giving us yet another opportunity to come together as one family and break bread and remember You. එක පවුලක් ලෙස ඔබ වහන්සේ වෙතට පැමිණ නමස්කාර කරමින් රොටි කඩා ඔබ වහන්සේව සිහි කරන්නට දුන්නා වූ අවස්ථාව ගැන ස්තුති වේවා. ஒரே குடும்பமாக வந்து சந்நிதிக்கு முன்பதாக வந்து அப்பம் பித்து பாத்திரத்தை பங்கு கொண்டு நினைவு கூற கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank Thee and praise Thee for these emblems which speaks of Thy broken body and shed blood on the cross of Calvary. ඔබ වහන්සේගේ බිඳුනු ලැබුවා වූ ශරීරයත් වැగిරුණා වූ රුධිරයත් අපට සිහි කරවන මේ සංකේත ගැන අපි ඔබ වහන්සේට ස්තුති කරනවා. சிலுவையிலே உடைக்கப்பட்ட உடைய சரீரத்தையும் மனிதனுடைய இரத்தத்தையும் அடையாளமாக குறிக்கின்ற இந்த அடையாளங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, as Thy children, as we take part in Thy table to remember Thee, help us to take part worthily. ස්වාමිනී ඔබ වහන්සේගේ දරුවන් ලෙස මේ මේසයට සහභාගී වන අතරේ සුදුසු ලෙස සහභාගී වෙන්නට අපට පිහිට වුණ මැනව. தேவனே உடைய பிள்ளைகளாக இந்த பந்தியிலே பங்கு கொள்ளுகிற நேரத்திலே தகுதியுள்ள பிரகாரமாய் பங்கு கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். Lord, help us to unite with one another by taking part in Thy table. ස්වාමිනී ඔබ වහන්සේගේ මේසයට සහභාගී වීම කරුණු කොටගෙන අපට එකිනෙකා සමග එක්සිත් වෙන්නට පිහිට වුණ මැනව. பந்தியிலே பங்கு கொள்வதன் மூலமாக ஒருவருடன் ஒருவர் இணைந்திருப்பதற்கு உதவி செய்யும். Accept our thanksgiving, worshipping and praising in the name of the Lord Jesus Christ. අපේ ස්තුතිය නමස්කාරය ප්‍රශංසාව පිළිගත මැනව ගැලවුම්කාර ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. உங்களுடைய நன்மையையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளும். Amen. ஆமென். For I have received of the Lord that which also I delivered unto you, that the Lord Jesus, the same night in which He was betrayed, took bread, and when He had given thanks, He brake it, and said, Take, eat, this is my body, which is broken for you. This do in remembrance of me. After the same manner also He took the cup,
when he had supped, saying, This cup is the New Testament in my blood. This do ye as ye drink it in remembrance of me. For as often as ye eat this bread and drink this cup, ye do show the Lord's death till he come. මක්නිසාද මම නුඹලාට බාර දුන් දේ ස්වාමින් වහන්සේගෙන් ලැබීම එනම් ස්වාමී වූ යේසුස් වහන්සේ පාවා දෙනු ලැබූ රාත්‍රියේදී උන්වහන්සේ රොටි රැගෙන ස්තුති කොට කඩා මේක නුඹලා උදෙසා දෙන්නා වූ මාගේ ශරීරය මා සිහි කිරීම පිණිස මේක කරපල්ලා යයි කීසේක. එලෙසම රාත්‍රී කෑමෙන් පසු කුසලානද්දී මේ කුසලාන මාගේ ලෙයින් පීඩුවන අලුත් කිවිසුමය. යම් පමණ වර නුඹලා මේන් බොන්නහුද එපමණ වර මා සිහි කිරීම පිණිස මේක කරපල්ලා යයි කීසේක. මක්නිසාද නුඹලා යම් පමණ වරක් මේ රොටි කන්නහුද කුසලානෙන් බොන්නහුද එපමණ වරක් ස්වාමින් වහන්සේ එනතුරු නුඹලා උන්වහන්සේගේ මරණය ප්‍රකාශ කරන්නහුය. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று இராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
ප්‍රේමවන්ත දෙවි ස්වාමීනි අපි ඔබ වහන්සේට සිත ප්‍රශංසා කරනවා මේ උදෑසන නැවත වතාවක් මෙසේ අපට එක් රැස්වන්නට ඔබ වහන්සේ දුන්නා වූ කරුණාව ගැන. அன்பான பிதாவே நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த காலையில் கூட விதமாக இந்த ஒன்று கூட கொடுத்ததற்காக ස්වාමීනි අද දවසේ ඔබ වහන්සේගේ ධෛර්යමත් කිරීමේ වචනය ගැන ඔබ වහන්සේට සිත ප්‍රශංසා කරනවා. அதனால இந்த காலையிலே உங்களுடைய ஊக்கப்படுத்துதல் தைரியப்படுத்துதல் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ස්වාමීනි අපිට පවුලක් වශයෙන් ඔබ වහන්සේ වෙත එකතු වෙලා මෙසේ নমස්කාර කර සිටින්නට දුන්නා වූ අවසරය ගැන නැවත වතාවක් ස්තුති ප්‍රශංසා කරනවා. ஆண்டவரே குடும்பமாக வசமாத்திரி அன்று கூடி இப்படியாக கொடுத்துக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ස්වාමීනි ඔබ වහන්සේට নমස්කාර කරා වූ සියලුම සහෝදර සහෝදරයන් ගැන ඔබ වහන්සේට ස්තුති කරනවා. தேவனே உம்மை ஆராதித்த ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ඒ වගේම ඔබ වහන්සේගේ මේසයට සහභාගී වෙලා දෙවි ස්වාමීනි ඔබ වහන්සේව සිහිපත් කරන්නට අපට දුන්නා වූ අවස්ථාව ගැන ස්තුති කරනවා. அதே போல ஆண்டவரே உங்கள் பந்தியிலே பங்கு கொண்டு நினைவு கூற கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். ස්වාමීනි අපිට නිරන්තරයෙන් ඔබ වහන්සේගේ මේසයට සහභාගී වීමේ අවසරයක් හැකියාවක් ලබා දුණු මැනව. ஆண்டவரே தொடர்ந்து உமது பந்தியிலே பங்கு கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி அருளும். ස්වාමීනි ඒ තුලින් ඔබ වහන්සේගේ මෙලොවට පැමිණීම ඔබ වහන්සේගේ දුක් විඳීම මරණයට පත්වීම නැවත උත්ථානය වීම සිහිපත් කරන්නට අපට හැකියාව ලබා දුණු මැනව. அதனால் ஆண்டவரே இந்த பூமிக்கு நீர் வந்ததையும் உடைய பாடுகளையும் உடைய மரணத்தையும் உயிர்த்தெழுந்ததையும் அல்லது சென்றதையும் நினைவு கூற செய்தருளும். ස්වාමීනි මේ ආකාරයෙන් රැස් වෙන්නා වූ ඔබ වහන්සේගේ සියලුම දරුවන් සිහිපත් කර ගන්නවා. இப்படியாக ஒன்று கூடுகிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ඔබ වහන්සේ දැන් අප මැදේ වැඩ සිටිනවා. தேவனே இப்பொழுது நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். ඒ ආකාරයෙන්ම ඔවුන් මැදේ වැඩ සිටිය මැනව. அதே போல அவர்கள் மத்தியில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். අද හවස අපේ තිබෙනා වූ රැස්වීමටත් ආශිර්වාද කළ මැනව. இந்த மாலை இருக்கின்ற கூட்டத்துக்கும் தேவரை ஆசீர்வதித்தருளும். ස්වාමීනි අපගේ নমස්කාරයේ කොටසක් වශයෙන් දැන් අපි ගෙනෙන්නා වූ පඬුරු ඔබ වහන්සේගේ හස්තයට බාර කරනවා. ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை ஒரு பகுதியாக இப்பொழுது நாம் கொண்டு வருகிற காணிக்கைகளை உமதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ස්වාමීනි මේ පඬුරු බාරගෙන වැඩ දියුණු කොට ඔබ වහන්සේගේ සේවය සඳහා පාවිච්චි කරන්නට හැකියාව ලබා දුණු මැනව. ஆண்டவரே அந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை பிறப்பித்து அதை உங்களுடைய ராஜ்யத்தின் உடையதுக்காக பயன்படுத்தி தருவோம். අපගේ ස්තුතිය ප්‍රශංසාව පිළිගත මැනව ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. நம்முடைய நன்றியையும் துதியையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளும். ආමේන්. Dear brothers and sisters, there has been no change in the rule for religious gatherings stipulated by the government, so we have to continue like this, 50 at a time. බලධාරීන් විසින් පනවා තිබෙන නීති රීතිවල වෙනසක් සිදු වෙලා නැහැ. මේ නිසා අපිට මේ විදිහටම රැස් වෙන්න වෙන්නේ එක අවස්ථාවක 50 දෙනෙක් බැගින්. அதிகாரிகள் கொடுத்திருக்கின்ற கட்டுப்பாடுகளிலே இந்த தளர்வுகளும் இல்லை. ஆகவே நாம் இவ்விடத்துமாகத்தான் தொடர்ந்து கூட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 50 பேர் ஒரு நேரத்திலே கூடுகிற விதமாய். Yesterday also the authorities visited us and emphasized the need to follow the rules. ඊයේත් අපිට මෙන්න ඇවිල්ලා මේ කතා කරලා කිව්වා ඒ නීති රීති අනුගමනය කරන්න ඕන හරියට. நேற்றைய தினத்தில் கூட அதிகாரிகள் எங்களை சந்தித்து இந்த சட்டத்திட்டங்களை கடுமையாக அமல்படுத்தும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். So dear brothers and sisters, next week you have to come at 4:30 in the afternoon. It may be a little difficult time, but you have to take your turn to come at 4:30 in the afternoon to worship the Lord and to bring bread. ඊළඟ සතියේ ඔබට දිවෙන්නේ নমස්කාරය සඳහා හවස 4:00 රැස්වීම. ටිකක් අපහසු වෙලාවක් තමයි. නමුත් ඔබගේ ඒ අවස්ථාව ගන්න. හවස 4:00ට
රැස් වෙන්නේ ඊළඟ සතියේ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்காக கூட வேண்டிய நேரம் மாலை 4:30 மணிக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மாலை 4:30 மணிக்கு இங்கே வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Wednesday prayer meeting 6 o'clock. Thursday morning sisters prayer time at 9:30. Not at 9 o'clock, 9:30. Friday Bible study 6 o'clock in the evening. බදාදා යාඥාමේ හවස 6ට බ්‍රහස්පතින්දා සහෝදරියන්ගේ යාඥා වේලාව උදේ 9 මාරට 9 මාරට හවස 6ට සිකුරාදා බයිබල් පන්ති. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபக்கூட்டம் நடைபெறும். வியாழக்கிழமைகளில் காலை 9:30 மணிக்கு 9 மணிக்கு அல்ல 9:30 மணிக்கு சகோதரிகளுடைய ஜெப நேரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வேத படிப்பு நடைபெறும். There is one change now to the rule regarding the meetings during the week, Wednesday, Thursday and Friday. Your children can accompany the parents to the meeting. එක වෙනසක් තියෙනවා මතක තියාගන්න. බදාදා බ්‍රහස්පති සිකුරාදා රැස්වීම වලට මින් ඉදිරියට දෙමාපියෝ වෙනවා නම් දරුවන්ටත් එන්න පුළුවන්. දරුවන්ටත් ඒ රැස්වීමට සහභාගී වෙන්න ඉඩ කඩ තිබෙනවා. ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது சட்டத்திட்டங்களிலே. புதன் வியாழன் வெள்ளி தினங்களில் நடைபெறுகிற கூட்டங்களிலே பெற்றோர் வரும்பொழுது பிள்ளைகளும் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. But let them also wear a mask, can be seated in an allocated chair, separate chair. ඉතින් ඕනුත් තමන්ගේ මුඛ ආවරණය පළඳින්න තියෙනවා. ඒ වගේම වෙනම පුටුවක වාඩි වෙන්න අවශ්‍යයි. ஆனால் அவர்களும் கூட முகக்கவசம் அணிய வேண்டியது அவசியம். அதே போல் அவர்களுக்கான ஆசனத்திலே தான் அவர்கள் தனியாக அமர்ந்திருக்க வேண்டும். Sunday school and the youth meeting will be only online as usual. ඉරිදා පාසලයි තරුණ රැස්වීමයි අන්තර්ජාලය ඔස්සේ පමණයි සුපුරුදු පරිදි. ஞாயிறு பாடசாலையும் வாலிபர் கூட்டமும் வழமையின்படியே இணையதளத்திலேயே ஒளிபரப்பாகும். Try to come and join in the Bible study Friday. We are now at chapter 1 of the book of James. හැකිනම් බයිබල් අධ්‍යයනයේ සහභාගී වෙන්න සිකුරාදා 6ට then යාකෝබ් පොතේ පළවෙනි පරිච්ඡේදය. முடியுமானால் வெள்ளிக்கிழமை வேத படிப்பில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். யாக்கோபு 1 அதிகாரத்தை கற்று வருகிறோம். It's time to bring offerings. අඳුගෙන අතර අපේ කියමු. கர்த்தர் காணிக்கைகளை கொண்டு வரும் நேரத்திலே திரையிலே போடப்படுகின்ற பாடலை நாம் பாடுவோம்.
Let us close in prayer. අපි යාඥා කොට අවසන් කරමු. ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். Our gracious, loving Heavenly Father, we thank Thee, Lord, for gathering us this morning to worship the Lord and to remember the Lord in the breaking of bread. அன்பான தேவனே, நாங்கள் உங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்திலே உங்கள் அப்பம் விட்டு உண்மை நினைவு கூறப்படுத்துகிறதைக்காக. Lord, we thank Thee for the encouraging message that we received from Thy precious word. உங்களுடைய வேத வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தைரியமூட்டும் வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். Yes, Lord, as we face various challenges and trials in our lives, help us to trust in the Lord Jesus at all times. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு தொல்லைகள் கஷ்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிற நேரத்திலே கர்த்தர் மீது எப்பொழுது நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். Lord, we thank Thee for the enabling granted to our branch assemblies to gather in like manner in different parts of this country. இந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கூட எங்களை கிளை சபைகளிலே இவ்விதமாக ஒன்று கூடுவது கொடுத்த வாய்ப்புகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். Lord, we also pray for those who are not able to gather in this fashion, Lord, due to various reasons, that Thou would be with them and give them their portion as well. ஆண்டவரே, இவ்விதமாக ஒன்று கூட முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவரித்தாமே அவர்களுக்கு கூட இருந்து அவருடைய பங்கை அவர்களுக்கு கொடுத்தருளும். Heavenly Father, we at this time remember and pray for Thy children who are in need of Thy divine healing touch upon their lives. ஆண்டவரே, இந்த நேரத்திலே உங்களுடைய தெய்வீக சுகப்படுத்துதலின் கரத்தை எதிர்பார்த்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். We pray for the baby of Brother Muruganathan and Sister Chandrakumari. முருகநாதன் சந்திரகுமாரி தம்பதியினுடைய குழந்தைக்காக ஜெபிக்கின்றோம். Lord, we pray for Brother Albert's wife, Sister Somalata. ஆல்பர்ட் சகோதரி மனைவி சோமலதா சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். And also, Lord, we pray for many others who are in need of Thine healing touch. அதே போல உம்முடைய சுகப்படுத்துதலின் கரத்தை எதிர்பார்த்திருக்கிற மற்ற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். Lord, according to Thy word in Luke 9:11, He healed them that had need of healing. Lord, we pray that Thou would stretch forth Thine hand and heal Thy people. லூக்கா 9:11 நாம் வாசிக்கிறது போல சுஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்பிய அனைவரும் அவரை சுஸ்தப்படுத்தியது போல தேவரீர் தாமே இந்த கரத்தை நீட்டி அவர்களை சுஸ்தப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Lord, we pray now as we go our different ways that Thou would bless us and help us to live as Thy witnesses in the coming week. ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் வீடுகளை நோக்கி இப்பொழுது பயணிக்கிற நேரத்திலே தேவரீர் எங்களுடன் கூட இருந்து வருகிற தினங்களிலே உம்முடைய சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தார்கள். Lord, we pray for the worship service at 4:30 this evening. Lord, that Thou would gather Thy people together and give us a blessed time in Thy holy presence. இன்று மாலையிலே நடைபெற இருக்கின்ற 4:30 நடைபெற இருக்கின்ற ஆராதனை கூட்டத்தை இப்பொழுது ஒரு ஆசீர்வதித்து அதிலே உங்கள் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். Giving Thee thanks and praise, we worship Thee in the name of our loving Savior, the Lord Jesus Christ. உம்முடைய அன்பு இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உமக்கு நன்றியையும் துதியையும் ஏறெடுக்கின்றோம். Now may the grace of our Lord Jesus Christ and the love of God our Heavenly Father and the fellowship of the blessed Holy Spirit rest and abide with us this day and until the Lord comes again. Amen.